அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர்களும் மாவட்டங்களும் நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிவசுந்தரம் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களையும் 32003 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தனசேகர் அவர்களையும் 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநர் கார்த்திக் அவர்களையும் 3206 மாவட்ட ஆளுநர் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும் 3211 மாவட்ட ஆளுநர் டினோ ஆண்டனி அவர்களையும் 3212 மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு அவர்களையும் 3231 மாவட்ட ஆளுநர் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்ற டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 District Chair Rotary Unnai Venkatesh, 3205 District Chair Rotary Jayaraja, 3206 District Chair Rotary Badrinath, 3211 District Chair Rotary Daniel, 3212 District Chair Rotary Jayamogan, 3231 District Chair Rotary ஆனந்தம் முருகன் மற்றும் அவர்களது சங்க உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியிலே வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நலனை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவக்கு அகத்துள்ள செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் களையவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குழந்தைகளும், எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தொடர்புடன் வாழ்ந்திட புனிதமான தூய்மையை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை எங்கள் கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அனைத்து குருமார்களுக்கும், அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும், குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ, மணியும் நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக உடற்பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள் மற்றும்
மூச்சு பயிற்சிகளை அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். காலை நேரம் நீட்டி நல்லா கால்களை இலக்கப்படுத்திக்கீங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்தபடியே ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. கால் நேரம் இருங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். இரண்டு நாட்களா மிக சிறப்பாக சந்திர வணக்க பயிற்சி எல்லாம் செஞ்சீங்க. நீங்க தொடர்ந்து இந்த அசைவு பயிற்சியில் சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், 10 திறன், இந்த 3 பயிற்சியில எது உங்களுக்கு நல்லா சூட்டபிள் ஆகுதோ அந்த மாதிரி பயிற்சியை நீங்க எடுத்துக்கிட்டு பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பயிற்சிகளை செய்யணும். சரிங்களா? இன்றைக்கு நாம முக்கியமா இந்த சர்வாங்காசனம், மச்சாசனம், இந்த பயிற்சியை மிக சிறப்பாக செய்து அதனுடைய பலன்களை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? அப்படியே படுத்த நிலையில வந்துக்கலாம். நின்று செய்யாம இருக்கிறவங்க படுத்த நிலையிலேயே நீங்க பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு உடலை இலக்கப்படுத்திக்கிட்டு பயிற்சிகளுக்கு போக முடியும். நேரா படுத்திருக்கிறீங்க. முதல் பயிற்சியா நம்ம விரல்களை நல்லா சுருக்கி வைக்கிறோம். 1 நல்லா கால் விரல், கை விரல் நல்லா மடக்குங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 நல்லா விரல்கள் மடக்கிறோம், கண்களை முடிக்கிறோம், உடல் நல்லா டைட் பண்ற மாதிரி பண்றோம் உடம்ப. அப்படியே ஃப்ரீயா விடுங்க. மறுபடியும் மீண்டும் செய்யுங்க. 1 நல்லா மடக்கிறோம், உடம்பு நல்லா சுருக்கிறோம். 2 ஃப்ரீயா விடுறோம். 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. இந்த பயிற்சி எளிமையா யார் வேணாலும் நீங்க செய்யலாம். இது செய்யும் போது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்து நம்ம உடம்பு ஃபுல்லா தசைகளை இலக்கப்படுத்தி நரம்பு மண்டலங்களுக்கு புத்துணர்வு ஏற்படுத்தி நல்ல ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அப்படியே படுத்த நிலையிலேயே காலை சேர்த்து வச்சு கைகளை கோர்த்து இந்த தாடாசனம் பொசிஷன், தாடாசன நிலையை நாம செய்யலாம். நல்லா கையை நீட்டுங்க, காலை நல்லா நீட்டுங்க. கயிறு மேல நம்முடைய உடம்ப நல்லா இழுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்த மூச்சு விடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் பிடிச்சு நல்லா ஜஸ்ட்ல டச் பண்ணி பேரை கொண்டு வந்து கால் டச் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நேரம் நீட்டி நல்லா மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். காலை மடக்கி வைக்கிறோம். 2 காலை மடக்கி வச்சுட்டு நல்லா இடுப்பை எவ்வளவு தூக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. பவனம் அர்த்த பவன முத்தாசனம், அர்த்த சக்கராசனம் செஞ்சோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்ம இடுப்பு பகுதி வந்து நல்லா ஆரோக்கியம் அடையும். தொடை பகுதியில நல்லா ரத்த ஓட்டம் போகும். இடுப்பு வலி இருந்ததுனாலும் இந்த பயிற்சி செய்யும் போது சரியாயிடும். அடுத்து பவனமுத்தாசனம். அர்த்த சக்கராசனம் செஞ்ச பிறகு பவனமுத்தாசனம் நம்ம கண்டிப்பா செய்யணும். 2 காலையும் மடக்கி நல்லா டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் ஆழ்ந்த மூச்சு விடுங்க. செய்வதனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். கிட்னிக்கு நல்லா கல் இருந்துச்சுனாலும் அதை வந்து கல்லை கரைச்சு வெளியேற்றுறதுக்கு இந்த ஆசனங்களை ஒரு 3 தடவை நம்ம செய்யலாம். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கணையம், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் ஆகிய அனைத்து உறுப்புகளுக்கும் இது வந்து நல்ல ஒரு பயிற்சி. கணையம் வந்து நல்லா சுருக்கிறதுக்கு இந்த பயிற்சி தான். சுகர் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பயிற்சியை ஒரு 3 முறை டெய்லி செய்யறது ரொம்ப சிறப்பு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக உத்தான பாதாசனம். தரையில வந்து நல்லா கையை வந்து அழுத்தமா வைங்க. ஒரு அடி காலை மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்குங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த ஆசனத்தை நீங்க ஒரு 3 முறை செய்யும். 10 10 செகண்ட். சரிங்களா? இப்படி செய்யும்போது நம்முடைய
முதுகு தண்டுவட வந்து நல்லா வலிமை அடைகிறது, நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். முதுகு வலி இருக்கிறவங்கள இந்த பயிற்சி செய்யும்போது அந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா வலிமை அடையும். அதாவது நம்ம தளர்வு பயிற்சி செய்யும் போது அந்த இடத்துல வந்து தசைகள் இலக்கமாகும். அடுத்தது இந்த மாதிரி அந்த முதுகுத்தண்டை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உண்டான பயிற்சியை செய்யும் போது அந்த தசைகள் வந்து நல்லா வலிமை அடைந்து அந்த இடத்த வந்து சரி பண்ணும். சரிங்களா? உடம்பு டைட்டா இருக்கிறதுனால ரொம்ப ஆஹ், தசைகளுக்கு வந்து ஒரு வளையும் தன்மை இல்லாதனால தான் அந்த இடத்துல ஒரு வெயிட் தூக்கும் போதோ ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த ஜவ்வு வந்து விலகிறது, இடுப்பு வலி வர்றதெல்லாம் காரணமா இருக்குது. இப்போ இந்த பயிற்சிகளை செய்யும் போது உடம்பை இலக்கப்படுத்தி அந்த இடத்துல மறுபடியும் நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றும். அதே போல படகாசனம், கையை மேல கொண்டு வரணும், காலையும் நல்லா மேல கொண்டு வரணும். One, two, three, four, five, six, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய், நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. படகாசனம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற ஊளைச்சதைகள் குறையும். மேல் வயிற்று பகுதி அந்த தசைகளை வந்து நல்லா வலிமைப்படுத்தும். அடிவயிற்று தசைகளையும் நல்லா வலிமைப்படுத்தும். நல்லா இந்த பயிற்சியை செய்ய இடுப்பு பகுதியும் வயிற்று பகுதியும் நல்லா உறுதியடைந்து இந்த ஹெர்னியா பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, இடுப்பு வலி, பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இது சிறப்பான பயிற்சி. அடுத்ததாக நம்ம செய்ய போற பயிற்சி சர்வங்காசனம். கவனமா பார்த்து செய்யுங்க. கையை வந்து தரையில அழுத்தமா வச்சுட்டு காலை நேரா கொண்டு வரோம். இடுப்பை மேல தூக்க முடியாதவங்க இப்படி கையில பிடிச்சி காலை பிடிச்சிட்டு நேரா முட்டையை நேரா வச்சு அப்படியே படுத்து ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் இப்படியே வச்சுக்கோங்க காலை. இது வந்து நம்முடைய பாதங்கால் எரிச்சல், குதிக்கால் வலி, முட்டி வலி, இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சோம்னா அந்த வலி எல்லாம் சரியாயி கால் வந்து நல்லா, கால்கள் வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதே நீங்க ஒரு செவுத்துல சாஞ்சும் செய்யலாம். இதே நிலையில ஒரு 2-3 நிமிடம் செஞ்சுக்கோங்க. சர்வாங்காசனம் இடுப்பு மேல தூக்க முடியும்னு நினைக்கிறவங்க நல்லா மேல தூக்கி பயிற்சி பண்ணலாம். நல்லா கையை தரையில் அழுத்தமா வச்சு இடுப்பு மேல கொண்டு வரோம், இடுப்பு பிடிச்சுக்கிறோம். இடுப்பு நல்லா பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் முட்டையை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல கொண்டு போகலாம். நேரா வச்சுக்கோங்க. இந்த ஆசனம் செய்யும்போது பாத்தீங்கன்னா நம்ம தாடை வந்து ஜஸ்ட்ல டச் ஆகிற மாதிரி வந்துடும். முழங்கையில் நல்லா பேலன்ஸ் இருக்கணும். ஷோல்டர் நல்லா கீழே டச் ஆயிருக்குது. அதிகமா கழுத்துக்கு வலி பேலன்ஸ் போறத விட இந்த ஷோல்டர்ல தான் இருக்கும். நம்ம தோள்பட்டையும் கையும் வெயிட் தாங்கியிருக்கு. நேரா வச்சுக்கோங்க. ஒரு நிமிடம் நீங்களே மனசுலயே கவுண்டிங் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க.
போயிடுது. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா தோள்பட்டை கழுத்து பகுதி இலக்கமா வச்சுக்கோங்க. கைகள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இப்போ அப்படியே படுத்த நிலையிலே இருங்க. இப்போ சர்வாங்காசனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்லா கழுத்து பகுதிக்கு வந்து நல்லா இயக்கங்கள் கொடுக்குது. இப்போ கழுத்து பகுதியில தான் வந்து நம்ம நரம்பு மண்டலங்கள் வந்து ரைட் சைடு பிரெயின்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பெருக்கல் மாதிரி மாறி போகுது நரம்பு மண்டலங்கள். லெஃப்ட் சைடு இருக்கிற நரம்பு மண்டலங்கள் அப்படியே ரைட் சைடு மாறி வருது. அந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால உடம்பு ஃபுல்லா வந்து ரத்தோட்டம் போய் உடல் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்ல அங்க தைராய்டு பாரதைராய்டு உறுப்புகள் இருக்கிறதுனால அந்த நாளமில்லா சுரப்பு மண்டலங்கள் வந்து நல்லா இயங்க வைக்கும். அது சமமா சுரந்ததுனால தான் உடம்புல நோய் இல்லாம இருக்கும். அதை சமமா சுரக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவியா இருக்கும். நம்முடைய உடல் முழுவதும் முழுமையா நல்லா ரத்தோட்டம் போய் நல்ல ஒரு சுழற்சி ஏற்படுத்துறதுக்கு இது மிகச்சிறந்த பயிற்சி. இதயத்துக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா மாறி மாறி 2 நிமிடத்துக்கு ஒருக்கா வந்து ஃபுல்லா வந்து சுழற்சி ஏற்பட்டு அந்த ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றும். இந்த மாதிரி வந்து நம்முடைய உடல் முழுவதும் ரத்தோட்டம் போறதுக்கு இது சிறப்பான பயிற்சி. இந்த ஆசனங்கள் செஞ்சா நம்ம மச்சாசனம் செய்யணும். இப்போ சர்வாங்காசனம் செய்யும் போது கழுத்து இப்படி முன்னாடி மடக்குது. மச்சாசனம் செய்யும் போது கழுத்து பகுதி பின்னாடி வளையும். சரிங்களா? இதுவும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பயிற்சி. மச்சாசனம். நேரா படுத்திருக்கோம். கை அப்படி பின்னாடி வச்சு உச்சந்தலையை கீழே வந்து டச் பண்ணுங்க. முழங்கை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கை பின்னாடி வச்சு தலையை மெதுவாக எடுத்து நேரா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவா ரைட் சைடு திரும்புங்க. தலையை திருப்பி பாருங்க. மெதுவா லெஃப்ட் சைடு தலையை திருப்பி பாருங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போய். சர்வாங்காசனம் செஞ்ச பிறகு கழுத்துக்கு உண்டான பயிற்சி கொஞ்சம் செய்திருக்கிறது நல்லது. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்ததாக கால் நேரம் எழுந்துச்சுக்கோருங்க. கால் நேரம் நீட்டி அர்த்த மச்சேந்திராசனம். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. கால் முட்டி மடக்கி இருக்கிறோம். இந்த கால் முட்டி வந்து நம்ம உடம்போட சென்டரா இருக்கணும். நேரா வச்சுக்கணும். அடுத்து ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் லெக் காலுக்கு முட்டிக்கு இந்த பக்கமா கொண்டு வந்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கால் முட்டி வந்து ஜஸ்ட்ல படுற மாதிரி நல்லா ஒட்டி வச்சுக்கணும்.
பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை நம்ம முதுகுத்தண்டு நேர் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. நல்லா முதுகுத்தண்டு நல்லா முறுக்கிற மாதிரி திரும்பணும். நல்லா பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. இந்த ஆசனம் அர்த்தமச்சேந்திராசனம் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலம் அடைகிறது. முதுகுத்தண்டு வந்து முழுமையான ரத்தோட்டம் போய் முதுகுத்தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். முதுகுத்தண்டு இடத்துக்கு நல்லா தலை பகுதியிலிருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் நல்ல நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு முதுகுத்தண்டுக்கு நல்ல வலிமை சேர்க்கிறது. நல்ல சுவாச உறுப்புகளையும் நல்லா தூய்மைப்படுத்தும். நுரையீரலுக்கு வந்து நல்ல இயக்கங்கள் கொடுத்து நுரையீரல்ல வந்து நமக்கு நல்ல ஒரு சுவாசிக்கூடிய திறனை வந்து ஏற்படுத்துதுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நேரம் அடிக்கிறோம். ரைட் லெக் இப்போ வந்து கீழே மடக்கி வச்சிருங்க. அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சிருங்க. நல்லா லெஃப்ட்ல திரும்பி ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிடும். ரைட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட பின்னாடி நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. கால நேரம் நீட்டிருங்க. அப்படியே நேரா பார்த்துக்கோங்க. சுகாசனத்துல வந்துக்கிறோம். நல்லா சின்முத்திரை ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. சோல்டர் நேர் கை கீழே வச்சுக்கோங்க. உத்திர சுகாசனம். கையை சோல்டர் நேர் கீழே வச்சு கையில பேலன்ஸ் பண்ணி நல்லா முதுகுத்தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நல்லா பேலன்ஸ் கொடுங்க. கையில முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நேரா பாருங்க. அப்படியே 10 செகண்ட் நல்லா கையில அழுத்தம் கொடுத்து அப்படியே வச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடுப்பு தூக்கக்கூடாதுமா. நேரா இருக்கும். நேரா தூக்குங்க. நேரா மேலதான் தூக்குறோம். இடுப்பை மேல தூக்கி பண்ணக்கூடாது. கையில தான் பேலன்ஸ் இருக்கணும். முதுகுத்தண்டுல பேலன்ஸ் கொடுத்து மேல தூக்கக்கூடாது. முதுகுத்தண்டு ஃப்ரீயா இருக்கும். ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடுங்க. இந்த ஆசனம் செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சுவாச உறுப்புகளுக்கு நல்லா மூச்சு போறதை நீங்களே நல்லா உணர முடியும். நல்லா மூச்சு தொடுங்க. ஆசனங்களை இந்த மாதிரி நாம ஃபார்வர்டு பெண்டிங், பேக் பெண்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் இதெல்லாம் செய்யும் போது நம்முடைய சுவாச உறுப்புகள்லாம் நல்லா வலிமை அடைந்து நல்லா சுவாசிக்கிறதுக்கு உடலை தயார்படுத்தி கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யணும். சரிங்களா? மூச்சு பயிற்சி செய்த பிறகுதான்
அடுத்து தாரணை, தியானம், சமாதி இந்த மாதிரி போன்ற பயிற்சிகளை நம்ம செய்யணும். இதுதான் வந்து அட்டாங்க யோகம் திருமூலர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூச்சு பயிற்சி பெருவரில் வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்துக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா இடது பக்கத்துல நம்ம சுவாச உறுப்புகளை முழுமையா கிளீன் பண்ணிட்டோம். நல்லா தூய்மை அடைஞ்சிருச்சு. இது மாதிரி செஞ்சீங்கன்னா சளி இருந்ததுனால, அடைப்பு இருந்ததுனாலும் சரியாயிரும். அப்படியே மோதிரர்ல வச்சு வலது பக்கம் கபாலபதி செஞ்சு தூய்மைப்படுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரெண்டு கையிலே சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வைங்க. தலை நேரா வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. பஸ்தரியா நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பேடைகள் சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. திருமண கஸ்தூரியா நல்லா ஆதி முத்திரை வச்சு நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேல இருந்து போறோம். கீழே வரும்போது மூச்சு விட்டே கீழே வரும். 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இது நேரா நிமிந்து பாருங்க. நல்லா மூச்சு கவனிங்க. கைகளை உரசி முகத்துல கண்களை நல்லா ஓடி கொடுங்க. அதே சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு கவனிங்க. மெல்ல மெல்ல மூச்சு உள்ள போக போக நமக்கு நல்ல தெளிவு கிடைக்கிறத நீங்க உணரலாம். நன்றாக மூச்சுலங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சுலங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நாடி சித்தி பிராணாயாமம். நன்றாக மூச்சு விட்டுடுங்க. இடது பக்கம் நல்லா ஆழமா மூச்சு இழுக்கிறோம். இயன்ற அளவு நிறுத்துறோம். மெதுவாக ரைட் சைடு விடுறோம். மீண்டும் ரைட் சைடு இழுக்கிறோம். இயன்ற அளவுக்கு நிறுத்தி மெதுவாக இடது பக்கமே விடுறோம். மெதுவா லெஃப்ட் சைடு விடுறோம். இப்ப நம்ம ஒரு சுற்று செஞ்சோம். இது மாதிரி 3 முறை செஞ்சுட்டு 2 கையில சின்முத்திரை வைத்து நல்லா உடலை வந்து நல்லா மூச்சை 2 மூக்கையும் நல்லா எடுத்து மெதுவா விடுங்க. மீண்டும் ஒரு 3 முறை செய்யுங்க. இது மாதிரி 3 தடவையா நீங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. நம் உடல் முழுவதும் நல்ல பிராண ஆற்றல் அதிகரித்து அந்த நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களுக்கும் முழுமையான உயிர்காற்று கிடைத்து அனைத்து உறுப்புகளையும் நல்ல தூய்மையாகவும் நல்ல வலிமையாகவும் வச்சிருக்கும். அதே போன்று நம்ம மனதுக்கும் நல்ல இந்த பயிற்சி செய்யறதுனால ஆற்றல் நல்லா வந்து கிடைக்கும். நம்ம மனசு வந்து அமைதியா, உடம்புல எந்த வலியும் தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னாலே நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இயல்பா சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம உடம்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் அப்படி இருக்கும்போது எதை கேட்டாலும் நம்ம ஈஸியா பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை சிந்தனை ஓட்டி பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நமக்கு பிறக்கும். அப்புறம் நம்ம மனசையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரி பண்ணிக்கிட்டே வரும். நம்ம செய்யக்கூடிய இயலாத பிரச்சனைகளை எல்லாம் வந்து நல்லா வந்து அதுக்குண்டான அறிவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை சரி பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான காரியங்களை சரியா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா மனசு வந்து நல்லா ஃப்ரீ ஆயிடும். அப்போ உடல் சொல்றத மைண்டு கேட்கும், மனம் சொல்றத உடம்பு கேட்கும். அப்போ இந்த ரெண்டும் ஒருங்கிணைந்து இயற்கையோட இயற்கையா நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமா பயணிக்க முடியும். இயற்கையோட இணையும் பொழுதுதான் நம்ம பிரபஞ்ச சக்தி எல்லாமே நமக்கு கிடைக்குது. இந்த வகையில நம்ம பயிற்சியை முறைப்படுத்தி நாம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட ஆயுள் பெற்று நல்ல ஒரு எவ்வளவு நாள் நம்ம வாழ நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ முடியும்.
ஏன்னா இந்த செல்கள், இந்த அணுக்கள், இந்த கட்டமைப்பு வந்து உடல் கட்டமைப்பு வந்து அழியக்கூடிய நிலையில கிடையாது. இதை புதுப்பிக்கக்கூடிய வடிவமைப்பு தான் நம்ம உடம்புல இருக்கு. உடம்புல எவ்வளவு ஆற்றல் நம்ம பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கிட்டு நல்லா சரியா நம்ம உடம்ப கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு செய்யறோமோ, எவ்வளவு நாள் நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம வாழ முடியும். சரிங்களா? சிறப்பான பயிற்சி செஞ்சோம். மூச்செடுத்து ஒரே ஒரு தேனி பிராணாயாமம் செஞ்சுட்டு நம்ம சாந்தியாசனத்துக்கு போகலாம். நல்லா மூச்செழுங்க. அப்படியே நீங்க படுத்த நிலை சாந்தியாசன நிலைக்கு வந்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை மூடிக்கங்க. கவனம் எல்லாம் மூச்சு காட்டுற மேல வைங்க. நேரா படுத்திருக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். ஆழ்ந்து மூச்செழுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேல வைங்க. உடல் முழுவதும் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நல்லா தளர்வ வச்சுக்கோங்க. கால் பாதங்கால் நல்ல இலக்கமா, குதிக்கால் இலக்கமா வச்சுக்கோங்க. நம்முடைய கணுக்கால் நல்லா இலக்கமா வைங்க. நம் உடல் முழுவதும் நல்ல ரத்தோட்டம் வந்து முழுமையா பாயறத நீங்க உணர முடியும். நம்ம உடம்புக்குள்ள காற்றோட்டம் முழுமையாக நடைபெறுகிறத நம்ம உணர முடியும். உடல் முழுவதும் முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து நம் உடலில் வாதம், பித்தம், கபம் சமத்துவமாயி நம்முடைய உடல் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் இருக்கிறத நம்ம உணர வேண்டும். ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். அப்படியே நம்முடைய இயற்கையின் மடியில் அமைதியாக படுத்திருக்கிறோம். ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். நல்ல கெண்டைக்கால் பகுதி தளர வச்சுக்கோங்க. கால் முட்டி பகுதியை நல்லா தளர்வா இலக்கமா வச்சுக்கோங்க. நம்முடைய தொடைப்பகுதி நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. இடுப்பு பகுதியை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நம்முடைய இடுப்பு பகுதியிலிருந்து கால் விரல்கள் வரைக்கும் நல்லா முழுமையான ரத்தோட்டம் போய் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கிறத நம்ம உணர்றோம். கால்கள் நன்றாக வலிமையடைந்திருப்பதை நாம் உணர்கின்றோம். நம்முடைய ஜீரண உறுப்பு மேல கவனம். வயிற்று பகுதி கவனிங்க. ஜீரண உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். நம்முடைய நெஞ்சக மீது மேல கவனம் வைங்க. இதயம், நுரையீரல் பகுதி நல்ல முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் இருப்பதை நாம் உணர்கின்றோம். நல்லா மூச்சு இழுக்கும் போது நெஞ்சு கூடு நல்லா விரிவடைந்து மெதுவாக சுருங்குறதை கவனிக்கிறோம். இதயம் வந்து அதனுடைய இயல்பான வேலைகளை நல்ல ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி
மெதுவா மூச்செழுத்து மெதுவா சுவாசிக்கின்றது. நம்முடைய நுரையீரல் வந்து நல்லா மெதுவா முழுமையான காற்றை உள்ளெடுத்து மெதுவாக சுவாசம் நடைபெறுகின்றது. இதயம் இயல்பான நிலையில் துடித்துக் கொண்டு ரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் எடுத்து செல்கிறது. நம்முடைய கழுத்து பகுதி நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். கழுத்து பகுதி உறுப்புகள் முழுமையாக செயல்படுகின்றது. நம்முடைய தலைப்பகுதி உறுப்புகள் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் இயல்பான நிலையில் முழுமையான ஆற்றலோடும் வலிமையோடும் ஓய்வு நிலையில் உள்ளது. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் பெற்று ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் பாதுகாப்புடனும் வலிமையுடனும் பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக வழிநடத்தச் செல்லப்படுகின்றோம். தொடர்ந்து பயிற்சிகளை செய்து நாம் வெற்றியோடு ஒவ்வொரு செயல்களிலும் நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் வெற்றியே பெறுகின்றோம். அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். ரைட்டு லெஃப்ட் திரும்பி எழுந்திரிச்சு கொண்டுக்குங்க. கைகளை உரசி கண்களில் வச்சு கொடுத்துக்கோங்க. நன்றாக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. அற்புதமான இந்த பயிற்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து நாம் விழிப்புணர்வுடன் நல்ல அறிவாற்றலுடன் மேலோங்கி ஞான நிலையை அடைவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகள், ஆசனங்கள் மற்றும் அனைத்து விதமான பயிற்சிகளையும் நோக்கி மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளும் இன்னைக்கு சிறப்பா கொடுத்தாங்க. அந்த விட வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்தி ஆசனம் சிறப்பா இருந்துச்சு. எல்லாருக்குமே நல்லா உணர்ந்திருப்பீங்க. அது என்னன்னாக்கா நம்ம செய்யக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூண்டுதல், உடல் ஆரோக்கியம், உடல் அளவுல எந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணங்களை வந்து நம்ம சிறப்பா வச்சுக்கணுங்கிறது அந்த எண்ணோட்டத்தோட நமக்கு அது சொல்லிக் கொடுக்கிற விதங்கள் வந்து இன்னும் சிறப்பா இருந்துச்சு. எல்லாருக்குமே புரிதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள நம்ம பயிற்சி முறைகள் தான் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால பயிற்சியை மட்டும் எடுத்துக்கிறதை விட ஒவ்வொரு பயிற்சியிலும் என்ன ஆத்மாத்மான விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள் நடக்கிறது என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோட நமக்கு ஐயா வந்து சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தெளிவான விளக்கம் நம்ம மன ஓட்டத்தில், மன எண்ணத்தில் நமக்கு அது நடந்துட்டு இருக்கும் போல அந்த உணர்வுகள் நம்ம உடலை வந்து கரெக்டா பாதுகாக்குது, நம்ம உடல் கரெக்டா இயங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த காலை வேளை பிரம்ம முகூர்த்தம் ஒவ்வொரு துளி, ஒரு சின்ன விஷயம், ஒரு மனநிலையில எத்தனையோ செல்கள் இருக்கு. அது ஒரு செல்கள் ஒரு நிலையில நம்ம வந்து அதை நினைச்சு பார்க்கல அது காலை வேளையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். எப்படின்னா ஆழ் மனதுல பதியக்கூடிய விஷயங்களா இருக்கும். இப்ப ஆழ் மனதுல பதியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாக்கா நம்ம சரியான நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உணர்தலுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம். இந்த காலை வேளையில வந்து நமக்கு இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த பயிற்சிகளையும் சரி, அதனுடைய கருத்துக்களை நமக்கு உள்ளார்ந்து சொல்லி பயிற்சிகளை கொடுக்கிற விதங்களும் சரி, அற்புதமா நமக்கு ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு வண்டி வாங்குறோம், இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா அது வாங்கி நீங்க என்ன செய்வீங்கன்னே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது செயற்கை பொருட்கள். வாங்கி என்ன செய்வீங்க? வாங்கி அப்படியே வச்சிருக்கிறது கிடையாது. அது ஓடலைன்னா அது ரிப்பேர் பண்றது, சைக்கிள் போகலைன்னா அது சரி பண்றது,
அடுத்தது ஒரு ஃப்ரிட்ஜ் போடலன்னா சரி பண்றது, இல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்க சரி இவ்வளவு நம்மளை விட தேவையில்லாத பொருட்கள்னு கூட வச்சுக்கலாம். தேவையில்லாத பொருட்களை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து முக்கியத்துவம் கொடுக்கக்குள்ள, நம்ம உடல் அப்படிங்கிறது வந்து தினம் தினம் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு அப்படிங்கிறதுல, இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க உணர வேண்டும் இந்த நேரத்துல. அதுதான். அதாவது இந்த உறுப்பு நம்ம உடல்ல உள்ள அந்த 12 உறுப்புகளும் ஒரு நாளைக்குள்ள அந்த 24 மணி நேரத்துல 2 மணி நேரங்கள் ஒரு உறுப்பு வேலை எடுத்து செய்யக்குள்ள, அடுத்த உறுப்புகள வந்து அது ரெஸ்ட் குடுக்குது. அடுத்த உறுப்ப 2 மணி நேரத்துல வேலை செய்யுதுங்குள்ள, அந்த உறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு இயங்குதோ, அந்த இயங்குற சக்தி அதுக்கு நம்ம குடுக்கறதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் தான் இன்னைக்கு ஐயா குடுக்குற பயிற்சி முறைகள். அந்த சக்திய நம்ம குடுக்கக்குள்ள அதோட அது அதோட ஓட்டத்த நம்ம சரிப்படுத்துறது தான் அந்த காலை வேளையில நம்ம செய்யற விஷயங்கள். இது மனசுல வந்து எந்த அளவுக்கு நீங்க உணர்றீங்களோ, கண்டிப்பாக அந்த உணர்தல் இருந்தால் மட்டும் தான், இது முழுமையாக நீங்க அனுபவிக்க முடியும். அதே மாரி இந்த உணவு முறைகள் வந்து அதுக்கு குடுக்கக்கூடிய சத்துக்கள். நம்ம எந்த அளவுக்கு உணவு முறைகள் இல்லாம பயிற்சி முறைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், அந்த பயிற்சி முறைகள் செய்யக்குள்ள அதுக்குண்டான சத்த குடுக்கக்கூடியது அந்த உணவு முறைகள். அந்த உணவு முறைகள நமக்கு ஈடு குடுக்குது அப்படின்னாக்கா, இன்னும் நமக்கு வந்து நல்ல சக்திய குடுக்கக்கூடிய உறுப்புகள் நமக்கு வலுவடையும். அப்படிங்கிறது தான். இதை விட இன்னைக்கு நம்ம இறைமதன் ஐயா மற்றவங்கலாம் பல கருத்துக்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்கா, அத வந்து நம்ம இறைநிலையோட ஆன்மீக பலத்தோட நம்ம அத வந்து சரிப்படுத்தணுங்கிற விஷயங்கள் தான் அவங்களுடைய கருத்துக்கள் அந்த இடத்துல இயங்கும். அப்ப காலச்சக்கரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதும், உங்கள் வாழ்க்கையை நீங்க சரிப்படுத்திக் கொள்வதும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். அதாவது எப்படி நம்ம சொன்னோமோ, அது மாரி ஒரு வண்டியோ, சைக்கிளோங்கிற மாரி உங்கள நெனச்சுக்கங்க. அதுதான் அந்த காலச்சக்கரத்துல நம்ம குடுக்குற அந்த பயிற்சி முறைகள்னு நெனச்சுக்கங்க. அப்ப தினம், தினம் நம்ம அத செய்யக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளோட ஆரோக்கியம் தினம், தினம் மேம்படுது அப்படிங்கிறத வந்து நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள, உண்மையிலுமே வந்து இதுவரைக்கும் நீங்க பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த புரிதல் இருந்திருக்கும். இனி வரும் காலங்கள்லயும் அது மாரி சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக, சிறப்பா நமக்கு வந்து ஐயா குடுத்திருக்காங்க. நல்ல ஐயா. அவர்களுடைய பயிற்சி முறைகளை தினம் தினம் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான பயிற்சிகள் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க.